வெரி வெரி வெல்கமிங் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம். ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும், ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசித்தேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த லெஸ்பியன்னு. ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண, லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கு அப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்சனல். என்னென்னா அதுதான் யாருமே இந்த இந்த இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் அது சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும், எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பிராமையா சார் போர்ஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது.